நம்ம ரஜினிகாந்துக்கு எப்படி வந்து தேடிட்டு வருதோ அது மாதிரி நமக்கும் அது தேடிட்டு வரும். அவர் எதுவுமே செய்ய முடியாத உயிரிழப்பு நேரிடக்கூடிய சூழ்நிலை வந்திருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அமெரிக்கா போய் ஆப்ரேஷன் பண்ணி அதை இதையும் பண்ணி வெளியே வந்தார். ஆனால் இருந்தாலும் இந்த கிரியா பயிற்சி எடுத்ததுனால தான் அவருக்கு எல்லாமே உடல் மிகப்பெரிய மாற்றம் அடைஞ்சு இப்போ இளவயசுமாக இருக்கிறார். கிரியா யோகா எனக்கு வந்து அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சது. அந்த கிரியா இனிஷியேஷன் ஆன பிறகு என்னுடைய லைஃபே எனக்கு ஒரு சேஞ்ச் ஆச்சு. ஹிமாலயஸ் இந்த மாதிரி இடம்லாம் பெரிய பெரிய மூலிகைகள் நிறைய இருக்கிற அடர்ந்த காடுகள், அதனால தான் அங்கே போய் அவங்க எடுக்கிறாங்க. அப்போ இந்த பணம் புகழ் பேர் இதெல்லாம் தானாகவே தேடிட்டு வரும். நம்ம ரஜினிகாந்துக்கு எப்படி வந்து தேடிட்டு வருதோ அது மாதிரி நமக்கும் அது தேடிட்டு வரும். எந்த ஒரு கெட்ட பழக்கம் இருந்தாலும் அதிலிருந்து அவங்க வெளியே வந்துடுவாங்க. மற்ற நாளில் 100% அப்படின்னா சிவராத்திரிக்கு 1000% பவர் வந்து ஒவ்வொரு உடம்புல ஏறும். அந்த புஸ்தகத்து மூலியமாக அவங்களுக்கு மிகப்பெரிய ரகசியங்களை சொல்லியிருக்கிறேன். எல்லாரும் நடத்துகிற சிவராத்திரி வேற, நம்ம பண்ற சிவராத்திரி வேற. இது வந்து மனித உடலுக்கு தேவையானது. இந்த எந்த மத சார்ந்தும் கிடையாது, எந்த ஒரு இதுக்கும் சார்ந்தது கிடையாது. பெரிய செல்வந்தரா மாற முடியும். நம்ம என்ன அதிர்ஷ்டத்தை உருவாக்கணுமோ அதிர்ஷ்டம்னு ஒண்ணு கிடையாது, அதை நாம உருவாக்குறதா. அது எப்படி உருவாக்குறீங்க, மிகப்பெரிய டெக்னிக்கல் இதுக்குள்ள இருக்கு. அந்த 21 நாள்ல வந்து கூடு விட்டு கூடு பாயக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொள்வேன். இப்போ இந்த யோக முறைகளை எங்களுக்கு பண்ணி காட்ட முடியும்? கட்டாயமா பண்ணி காட்டு. நான் ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கிரியா யோகா முறை குறித்தும் அதை நம்ம எப்படியெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரியான பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக ஸ்ரீ குருஜி கந்தகுரு யுவராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பல்வேறு விஷயங்களை இந்த கிரியா யோகா முறை குறித்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். முதல்ல இந்த கிரியா யோக முறை அப்படிங்கிறது என்ன, இது எப்படிப்பட்டதுன்றத எங்களுக்கு சொல்லுங்க. ஓம் குருவே துணை. ஓம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம். நம சிவாய நம. சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். அதாவது கிரியா யோகம் அப்படின்னாவே சுத்தம் பேர். சுத்தம் அப்படின்னா நம்ம ஒரு அழுக்கை நீக்குவது. அப்போ இந்த உலகத்தில் வந்து நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், நம்மளுடைய உடலை சுத்தமாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். அப்போ உடலுக்காக நம்ம என்ன செய்கிறோம், துணிமணி நல்லா சுத்தபத்தமாக புழிஞ்சு போடுறோம், உடல் நல்லா சோப்பு போட்டு கழுவிக்கிறோம், இதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் வெளியிலுக்கு நீக்கிறோமா இல்லையோ, உள்ளலுக்கு நம்ம நீக்கிறதே கிடையாது. நம்மளை கேட்டோம்னா சொல்லுவாங்க, ஏங்க பேதி அடிச்சிங்களா அப்படின்னு கேட்டால் அது இது வரைக்கும் எடுத்ததே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ வருஷக்கணக்கில் நம்மளால் பேதி எடுக்காமல் உடலை சுத்தம் இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் வச்சுக்கிறோம். அப்போ இந்த மாதிரி இருக்கிறனால என்னென்னா பல நோய்கள் நமக்குள்ளே தானாகவே வரத்துக்குண்டான பெரிய வாய்ப்பு நம்மளே கொடுத்துட்றோம். அதனால் இந்த கிரியா பண்ணும்போது என்ன ஆகுன்னா உடலையே முழுசாக அதை சுத்தப்படுத்துது. அப்போ கல்லீரல், மண்ணீரல், கிட்னி, இதயம் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றுது, உடலை சுத்தப்படுத்துது. அப்படின்னு சொன்னால் இது எப்படி பண்ணுது அப்படிங்கும்போது, கிரியா அப்படிங்கும்போது ஒரு யோகம் அப்படின்னு சொல்கிறோம். யோகம்னா ஒரு காற்று மூலியமாக தான் இந்த யோகத்தை செய்கின்றோம். அப்போ நாம் சுவாசம் பண்ணுற ஒரு காற்று நம்ம எப்படி வேணாலும் சுவாசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. அது இப்படி சுவாசனம் பண்ணால் இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரி சுவாசனம் பண்ணால் இந்த மாதிரி நடக்கணும்னு அந்த காலத்திலேயே சித்தர்கள் மிகப்பெரிய ஒரு டெக்னிக்கல் கண்டுபிடிச்சிட்டு போயிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய டெக்னாலஜியே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வகையில் வந்தது தான் இந்த கிரியா யோகம். அப்போ இந்த கிரியா யோகத்தை செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, முதல்ல பிராண காற்றை நிறைய நிரப்பி உடல் முழுவதும் போய் அது செல்கள் மூலிய ஆக்டிவேஷன் பண்ணி செல்லை சுத்தப்படுத்தி செல்லை உயிர் புக்கி வச்சு அது மூலமா ஆயிரக்கணக்கான செல்கள் உற்பத்தியாகி இன்னும் வலிமை ஏற்படுத்துது. அப்போ ரத்தமெல்லாம் சுத்தமாகி நரம்புகள் பலமாகி எலும்புகள் பலமாகி உறுப்புகள் எல்லாமே பலமாகி உடலை ஆரோக்கியமாக மாற்றுது. இது மூலமே வேற என்ன கிடைக்குது அப்படின்னா மிகப்பெரிய சக்தி நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, பல்வேறு விதமான யோகாசன முறைகள் இருக்கு. அதுல இருந்து இந்த கிரியா யோகா அப்படிங்கிறது எப்படி வேறுபடுது, அதை தாண்டி இதுல என்னென்ன பயன்கள்லாம் கிடைக்குது? அது யோகா அப்படிங்கிறது வந்து யோகாசனம் அப்படின்னு சொல்றது நம்ம உடம்பு வளர்ச்சி, பத்மாசனம், சாதாரண சுகாசனம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடியது உடம்பு கையால் வளர்ச்சி நான் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கிற சக்கரானுடைய ஆக்டிவேஷன் ஆகி ரத்தத்தை சுத்தப்படுத்தி அது மூலியமாக உடலை வலிமையாக்குது. இது வந்து காற்று மூலிமா உடம்புல இருக்கிற அத்தனை சக்கராவே வேலை செஞ்சு ஒரே அளவில் டைமில் வேலை செஞ்சு சுத்தப்படுத்துது. இது வேகமாக செயல்படுது, அது மெதுவாக தான் செயல்படுது. முதல் பயிற்சின்னு சொன்னால் இதுதான் முன்னால் வந்து சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்தில் மூச்சு பயிற்சியில் வந்து எப்படின்னா இதுதான் முதல்ல காற்று மூலிமா தான் இயக்கணும் தான் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலிமா இருந்து கண்டுபிடிச்சது தான் இந்த யோகா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த யோகம் அப்படிங்கிற பயிற்சி
நம்ம உடலுக்கு உண்டான தேவையான அனைத்து விஷயத்தையும் உருவாக்கி கொடுக்குது. இப்போ இந்த யோகா முறை பயிற்சியை எந்த வயதுக்கு உட்பட்டவர்கள் பண்ணலாம்? சிறு வயதுல இருந்தே பண்ணலாமா, இல்ல வயதானவர்கள் பண்ணலாமா? 12 வயசுக்கு உட்பட்டவர்கள் வந்து ஒரு மந்திரம் வேணா கத்துக்கலாம். 12 வயசுக்கு மேலே இருந்து 60, 70 வயசு, 80 வயசு, 100 வயசு இருந்தாலும் சரி தப்பு இல்லை. ஆனால் அவங்க பயிற்சி பண்ண விரும்பினா உட்காந்து தாராளமாக பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு உடலில் சக்தி இருக்கணும். அப்படி இருந்தால் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ வயதானவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும், கால் வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி உடல் ரீதியா அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். வழக்கமா இருக்கக்கூடிய யோகாசனங்கள்லாம் அவங்களால பண்ண முடியாது. ஆனா இந்த கிரியா யோகாவை அவங்களால பண்ண முடியுமா? நிச்சயமாக பண்ணலாம். கால் வலி, முழங்கால் வலி, கைகால் வலி, இடுப்பு வலி, முதுகுத்தண்டு வலி, முதுகுத்தண்டு பிரச்சனை, மண்டையில் வந்து நீர் கொத்தல், தலைவலி வர்றது, தலை பாரமாக இருக்குது, தலை சுற்றுறது, அப்படி 100 கணக்கில் எந்த நோயை வேணால் சொல்லிக்கலாம். மொத்த சித்தர்கள் சொன்னது 4448 வகையான நோய். இந்த 4448 வகையான நோய் இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. இது வந்து பயிற்சி பண்ணாவே 4448 வகையான நோயும் குணமாகும்னு சித்தர்களே எழுதப்பட்டது இருக்குது. அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த யோகா முறையும் பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா, எப்படி? ஆமாம், தொடர்ந்து ஒரு பயிற்சினா தொடர்ந்து செய்யறதுக்கு பேர் தான் பயிற்சி. அப்போ வந்து நம்ம டெய்லி வந்து ஒரு 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் பயிற்சி இதை ஒதுக்கி பண்ணோம்னா நம்ம உடல் 3 மணி நேரமும் உடல் ஆரோக்கியமாக வச்சிருக்க முடியும். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த முறையை பயிற்சி பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவரும் இந்த கிரியா யோகா முறை. ஆமாம், அவர் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பல நோய்களை பாதிக்கப்பட்டு அவர் எதுவுமே செய்ய முடியாத உயிரிழக்கு நேரிடக்கூடிய சூழ்நிலை வந்திருந்தது. அவர் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அமெரிக்கா போய் ஆப்ரேஷன் பண்ணி அதை இதையும் பண்ணி வெளியே வந்தார். ஆனால் இருந்தாலும் இந்த கிரியா பயிற்சி எடுத்த பின்னால தான் அவருக்கு எல்லாமே உடல் மிகப்பெரிய மாற்றம் அடைஞ்சு இப்போ இள வயசுமாக இருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிக்கிற மாதிரி இப்போ வாக்கிங் பண்ணால் கூட அவர் ஓடுறார். அந்த வயசில் 70-75 வயசில் ஓடக்கூடிய வயசு இல்லை இருந்து ஓடுறாருன்னா அப்போ எவ்வளோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இதுக்குள்ளே இருக்குங்கிறது பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த பாபா திரைப்படம் மூலமா தான் நாங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த பாபாஜிக்கும் இந்த கிரியா யோகாக்கும் என்ன தொடர்பு, அதை மக்களுக்கு தெளிவா சொல்லுங்க. இது வந்து எப்படின்னா, மகாவிஷ்ணு காலத்துல சிவபெருமாள் வந்து மகாவிஷ்ணு கொடுத்து மகாவிஷ்ணு மூலமாக இருந்து அர்ஜுனுக்கு கிடைச்சு, அர்ஜுனன் மூலமாக முதல்ல ரிஷிகளும் முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள் இப்படியெல்லாம் எடுத்து அந்த காலப்போக்கில் வந்து தான் மகாவதார் பாபாஜிக்கு. அதுக்கு முன்னாடி வந்து கிறிஸ்டின் இயேசுநாதருக்கு வந்துச்சு. அதுக்கடுத்து நபிகள் நாயகத்துக்கு கிடைச்சிது. இந்த மாதிரி 3 மத சார்ந்தவர்கள் இந்த கலையை கற்றுக்கிட்டாங்க. அது ஒரு இதே இருக்குது, பைபிள்லேயே சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் இயேசுநாதர் வெளியே போயிட்டாரு, குறிப்பிட்ட காலம் கழிச்சு தான் வந்தார் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி நபிகள் நாயகத்துக்கு அதே மாதிரி தான் சொல்லுவாங்க, அது மாதிரி வந்திருக்கும். அதே மாதிரி பாபாஜி சில காலங்கள் வெளியே வந்தார், இவெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் வந்தாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்தாலும் இது சம்சாரி எடுக்கலாம் இந்த பயிற்சி அப்படிங்கிறத பாபாஜி தான் இதை அறிவிச்சார், வழிய வேற யாரும் அறிவிக்கல. இது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கானது கிடையாது. இது வந்து மனித உடலுக்கு தேவையானது. இந்த எந்த மத சார்ந்தும் கிடையாது, எந்த ஒரு இதுக்கும் சார்ந்தது கிடையாது. யார் வேணா பின்பற்றலாம், யார் வேணா கத்துக்கலாம், யார் வேணா பண்ணலாம். உடலை ஆரோக்கியமா வச்சுக்கலாம், நம்ம நினைக்கிறத சாதிக்க முடியும், பெரிய செல்வந்தரா மாற முடியும். நம்ம என்ன அதிர்ஷ்டத்தை உருவாக்கணுமோ, அதிர்ஷ்டம்னு ஒண்ணு கிடையாது, அதை நாம உருவாக்குறதா. அது எப்படி உருவாக்குறீங்க, மிகப்பெரிய டெக்னிக்கல் இதுக்குள்ள இருக்கு. இப்போ நடிகர் ரஜினி அவர்கள் வந்து இந்த ஹிமாலயாஸ்லாம் போறாரு, இமயமலைக்கெல்லாம் நிறைய போறாரு. அதுக்கும் இந்த யோகா முறைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? அங்க போய் உட்கார்ந்து இந்த யோகா பண்ணணுமா, அந்த மாதிரியா? இப்ப நம்ம இந்த ஊர்ல இருக்கிறோம், இந்த ஊர்ல இப்ப வந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் எத்தனை பேர் பேசுறாங்க, எவ்வளவு சவுண்டு வருது. அப்ப இதுக்குள்ள எத்தனை பேச்சு வருது, விஷத்தினுடைய தன்மையில பேசுறாங்க, நல்லதை வச்சு பேசுறாங்க, கெட்டதை வச்சு பேசுறாங்க. அப்ப இந்த காற்று மூலமே எல்லாம் கலந்து தான் இருக்கு. அப்ப இந்த காற்று மூலமே இருந்து கலந்து நம்ம சுவாசனம் பண்ணி நம்ம பயிற்சி எடுக்கும்போது நமக்கு நிறைய டிப்ரெஷனுக்கு உண்டான விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். இதுவே ஒரு மலை சார்ந்த பகுதிக்கு போயிட்டீங்க அப்படின்னா, ஹிமாலயஸ் இந்த மாதிரி இடம்லாம் பெரிய பெரிய மூலிகைகள் நிறைய இருக்கிற அடர்ந்த காடுகள், அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து பனி பிரதேசங்கள், அது மூலிமா வந்து ஆக்சிஜன் சுத்தமாக ஃபில்டர் பண்ணி வருது. அப்போ அந்த ஆக்சிஜனோடு இருந்து ஆக்சிஜன் தயார் பண்ணும்போது இந்த உடலுக்கு இன்னும் நிறைய சக்தி கூடக்கூடிய தன்மை உண்டு. அதனால தான் அங்கே போய் அவங்க எடுக்கிறாங்க. இப்போ இது வந்து உடலுக்கு நன்மை விளைவிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த பணம், புகழ், பேர் இதெல்லாம் கிடைக்க கூட இந்த யோகா முறை எப்படி உதவுது? நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் வந்துட்டாவே மனசு சந்தோஷமாயிரும். மனசு சந்தோஷமா இருந்ததுன்னா ஆன்ம சந்தோஷமா இருக்கும். ஆன்ம சந்தோஷமா இருந்ததுன்னா நீங்க உங்களுடைய ஆழமான பதிவேடு என்னவோ அதை நீங்க நினைச்சா அது நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த பணம், புகழ், பேர் இதெல்லாம் தானாவே தேடிட்டு வரும். நம்ம ரஜினிகாந்துக்கு எப்படி வந்து தேடிட்டு வருதோ அது மாதிரி நமக்கும் அது தேடிட்டு வரும். அந்த மாதிரி என்னுடைய லைஃப்ல நடந்திருக்குது. நான் வந்து சாதாரண வாழ்க்கை வந்தேன்னா இந்த பயிற்சி வடநாட்டில் கற்றுக்கிட்ட பின்னால் மௌன சித்தத்தை நான் கற்றுக்கிட்டேன்.
எனக்கு ஓலைச்சுவடிகள் எல்லாமே கொடுத்தாரு. நான் பயிற்சி பண்ணி நல்ல ஒரு நிலையை அடைஞ்சேன். அன்றைக்கி வந்து ரொம்ப வசதி வாய்ப்புகள் இல்லை. இன்றைக்கி ஆண்டவன் புண்ணியத்தில் எல்லாமே நல்லா சந்தோஷமாக வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு தான் நான் வாழ்கிறேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பயிற்சி எடுத்து யாராவது டெவலப்மெண்ட்டாக இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படி கேட்கறதுக்கு நானே சொல்லிடுறேன். அதாவது பிரபலமாக இருக்கிறவர் பாவை வச்சு பாடலாசிரியர் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷத்துக்கு முன்னே அவர் படம்லாம் எடுக்கிறது, பாடல்கள் எடுக்கிறது இதெல்லாம் நிறுத்திட்டார். அவருக்கு டிப்ரெஷன் ஆகி உடம்பு சரியில்லாமல் போய் எல்லாமே ஒரு தொழிலையே ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாமல் பாடலே எழுத முடியாமல் பெரிய ஒரு பாதிப்பு இருந்தார். அப்போ வந்து நம்மகிட்ட வந்து பயிற்சி எடுத்துகிட்டு போனதுனால இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாரு, சந்தோஷமாக இருக்கிறாரு. இப்போ இந்திய டுடே படம் எடுத்து அதில் பாடல் எழுதியிருக்கிறாரு. பெரிய டெவலப்மெண்ட்டுக்கு போயிருக்கு. இப்போ நிறைய பாடல் எழுதுறாரு, படம் நடிச்சிட்டு இருக்கிறாரு. அதனால் பெரிய ஒரு விஷயம்தான் இதில் பிரபலத்துலேயும் வந்திருக்காங்க. ஐயா, இந்த யோக முறையில உங்ககிட்ட பிரபலங்கள் ஏற்கனவே விஜய் அவர்கள் வந்து கத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. வேற யாராவது உங்களை அணுகி இருக்காங்களா இந்த யோக முறை? இது மூலமா வந்து கற்றுக்கிட்டது நம்முடைய அப்துல் கலாம் ஐயாவுடைய ஃப்ரெண்டுங்களை வந்து, அதாவது ஒருத்தர் வந்து கேரளாக்காரரு, அவர் சயின்டிஸ்டரு, அப்துல் கலாமோட ஒரு 12 வருஷம் ஒர்க் பண்ணவர். அவரும் நம்மகிட்ட வந்து சென்னையில் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணார். அவர் கூட நம்மளுடைய யூடியூப்பில் பேசிக்கிறார். அவரே சொல்லி பேசிக்கிறார். அதாவது வந்து இது வரைக்கும் இப்படி ஒரு கலையை நான் பார்த்ததில்லை. இந்த கலை மூலிமா எனக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம். இது வந்து விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா நான் ஒரு சயின்டிஸ்டாக இருக்கிறோன்னே நான் வந்து இதை வந்து செக் பண்ணி பார்த்ததில்ல, மிகப்பெரிய மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத சொன்னார். அதே மாதிரி வளர்மதி அம்மான ஒரு அம்மா, அவங்களும் வந்து இந்த பயிற்சி வந்து எடுத்தாங்க. அவங்களும் அதே மாதிரி தான் சொன்னாங்க. அதனால் இது பெரிய பெரிய பிரபலங்கள் எல்லாருமே எடுத்திருக்காங்க. ஹைகோர்ட் சர்ச் எடுத்துக்கிறாங்க, நிறைய பேர் எடுத்துருக்காங்க. இதில் வந்து பெரிய பெரிய ஆட்களே நிறைய நம்மகிட்ட வந்து ரகசியமாக இன்னும் பேர் சொல்ல விரும்பலை, அதை ஏன்னா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம பெரிய விஐபியில் நம்மகிட்ட எடுத்துக்கிறாங்க. ஓகே, இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த டிப்ரெஷன், கவலைகள் இது எல்லாமே நிறைய இருக்கு. ஏற்கனவே ஒரு பிரச்சனையில இருக்கிறவங்க, கவலையில இருக்கவங்களும் இந்த யோகா முறையை பின்பற்றினா எல்லாமே மாறுமா? யாரெல்லாம் அதிக கடன்பட்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் இந்த பயிற்சியை தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி யாரெல்லாம் தொழில் இழக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் எடுக்கலாம். இது இதனுடைய பயிற்சியுடைய முழு விளக்கம் என்னன்னா, பெரிய ஒரு ஞானத்தை பெறணும். ஞானம் பெற்றாவே நமக்கு அறிவு வளர்ந்துருது. அறிவு வளர்ந்தாலும் நமக்கு என்ன வேணுமோ அது பிரபஞ்சம் கனெக்டிவிட்டி கொடுக்குது. அப்போ எல்லாமே சாதிக்க முடியுங்கிறது இது சர்வசாரமாக நம்ம ஈஸியாக நம்ம எடுத்துக்கிறதுக்குன்னா ஒரு பெரிய வாய்ப்பு தான் இந்த கிரியா யோகம். ஓகே, இது எந்த முறையில கத்துக்கலாம் ஐயா? இது வந்து நாங்கள் மாதம் மாதம் நடத்துகிறோம். அதாவது மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூரு, பாண்டிச்சேரி, அதுக்கு அடுத்தது இங்கே ஈரோடு, இந்த மாதிரி நடத்துகிறோம். இப்போ வருகிற பிப்ரவரி 9ஆம் தேதி சென்னையில் நடக்குது. இங்கே வந்து கலந்துக்கலாம். காலையில் வந்து 8 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நடக்குது. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சுன்னா அடுத்து 26ஆம் தேதி பிப்ரவரி 26 இந்த மகா சிவராத்திரியில் ஈரோட்டில் நம்மளுடைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் பெருமாள் மலை அப்படின்னு சொல்லி ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பிளாட்டினம் மகால் அப்படிங்கிற பெரிய மகால், அதில் வந்து ஒரு 3000 பேத்துக்கு பயிற்சி கொடுக்க போகிறோம் சிவராத்திரி அன்னைக்கு. அது பிப்ரவரி 26. அதுக்கு வந்து கலந்துக்கலாம். முன்பதிவு அவசியம். இந்த பயிற்சி உங்ககிட்ட கத்துட்டு போய் வீட்லயே பழகலாமா? எப்படி இந்த பயிற்சியை தொடர்ந்து ஒரு நாள்லயே நீங்க கத்துக்க முடியும். கத்துக்கிட்டு நீங்க போய் உட்காந்து டெய்லி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நன்மையை பிறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த யோக முறை வந்து நீங்க எப்போ கத்துக்கிட்டீங்க சார்? எத்தனை வருஷமா நீங்க பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பயிற்சி வந்து நான் இதோட 12 வருஷம் ஆக போகுது. இந்த பயிற்சி முதல்ல கற்றுக்கும் போது நான் ரொம்ப கஷ்ட காலத்தில் கடனால் பெரிய கடன் பிரச்சனைகளை பாதிக்கப்பட்டு நான் வடநாடு போனேன். அப்படி போனது தான் இந்த ஒரு அரிதான கிளை எனக்கு கிடைச்சிது. கிடைச்சப்பனால நான் அங்கே ஒரு 48 நாள் கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு அவர் மௌனசுத்திரம் அங்கேருந்து கிளம்பிட்டார் கைலாய மலைக்கு. நான் அங்கேருந்து இங்கே ஊருக்கு வந்துட்டேன். இங்கே வந்தப்பனால நான் அந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சு ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துலேயே நல்ல ஒரு நிலை அடைஞ்சேன். ரியல் எஸ்டேட் வியாபாரங்கள் நிறைய செஞ்சேன். அது மூலமாக இந்த கடனெல்லாம் கட்டி நான் வெளியே வந்தேன். என் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அத்தனையுமே பூர்த்தி பண்ணேன். சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லி தான் பெற்ற இன்பம் வையகம் பரவட்டும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய நோக்கத்தில் அவங்க ஐயா குரு சொன்ன மாதிரி நீ உன்னுடைய நிலையெல்லாம் அடைஞ்சதுனால சந்தோஷம் எல்லாருக்கும் கற்றுக் கொடு, இந்த கலையை எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்னு சொன்னதுனால ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இதை காட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ஒவ்வொரு இடத்துலையும் ப்ரோக்ராம் பண்ணிட்டு வரோம். இப்போ இந்த யோக முறையை பின்பற்றவங்க குறிப்பிட்ட ஏதாவது உணவு இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் அப்படின்றது இருக்கா? அதாவது உணவு எடுக்கிறது வந்து நீங்கள் சைவம் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் யாருமே இந்த பயிற்சிக்கு வர மாட்டாங்க. ஏன்னா அசைவம் சாப்பிட்றது இன்றைக்கி 180 பேர் இருக்காங்க. அதனால் வந்து யாரையும் உணவு வந்து அசைவம் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் இந்த பயிற்சி தொடர்ந்து அவங்க பண்ணாவே இந்த உணவு நமக்கு வேண்டாம்
அப்படின்னு அதுவே சொல்லும். அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த உணவு வந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடுவாங்க. ஆனால் தயவு செய்து ஒவ்வொருவரும் இந்த பயிற்சி எடுக்கும்போது கட்டாயமாக உணவு கட்டுமானத்துக்கு வந்துடுவாங்க. எந்த ஒரு கெட்ட பழக்கம் இருந்தாலும் அதிலிருந்து அவங்க வெளியே வந்துடுவாங்க. அவங்க குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அவரை மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பேரும்புகளும் வாங்குவாங்க. அவங்க செய்யக்கூடிய தொழில், வியாபாரம், கடன் பிரச்சனை, மனவேதனை, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு எல்லாமே இவங்க செய்ய பிரபஞ்சோட கனெக்டிவிட்டி ஆகி நிறைய பிரச்சனை தீர்வு முடியும். இப்போ இந்த மது அருந்துதல், புகைப்பிடித்தல் இந்த மாதிரி குணங்களோடையும் இருப்பாங்க. அவங்களும் இந்த யோக முறை எல்லாம் எடுத்து நிறைய பேர் அவங்க எல்லாம் விட்டுட்டாங்க. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் நம்மளுடைய பயிற்சி எடுத்து நிறைய பேர் மது குடிக்கிறதை விட்டாங்க, மது குடிக்கிறத விட்டாங்க, தப்பான பழக்கங்களை விட்டுட்டாங்க, அதே மாதிரி அசைவம் சாப்பிட்றத விட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடிக்கடிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி எல்லாருமே இன்னைக்கு மாறிட்டாங்க. இந்த கிரியாவது நம்ம உடலை மட்டும் மாற்றுவதில்லை, நம்மளுடைய எண்ணத்தையும் மாற்றுகின்றது. நீங்கள் 1 மணி நேரம் இந்த பயிற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு எண்ணமும் இருக்காது, பிளாங்காக இருக்கும். நான் அப்பயே கேட்பேன், உங்களுக்கு எப்படி ஏதாவது தோணுது அப்படின்னா, எதுவுமே தோணல குறிச்சி பிளாங்காக இருக்குது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியான பயிற்சி இது. தீட்சையின் மூலமாக தான் அந்த பயிற்சி சக்தியாக இறங்கும், சும்மாலாம் இறங்காது. நம்ம அந்த மதத்தை எடுத்து படிக்கலாம், எங்கேயோட பார்த்துருக்கலாம், அதை படித்தாலும் இறங்காது. இது சித்தர் குருநாதர் வந்து எனக்கு ஸ்படிக லிங்கத்து மூலமாக அந்த சக்தி உள்ளறி கொடுத்துக்கிறார். அதனால் அதை வந்து நான் தீட்சை கொடுக்கும்போது அவரை இது பண்ணும்போது உங்களுக்கு அந்த சக்தி இறங்கும். இப்போ இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, சிவராத்திரிக்கும் மற்ற நாள் நடத்துறதுக்கு ஒரு விசேஷம். 21 நாள் பயிற்சி பண்ணுவேன். இந்த 21 நாள் தூக்கம் கிடையாது, இரவு பகலாக செய்வேன், உணவு கிடையாது, தண்ணி மட்டும் தான் குடிச்சுக்குவேன். அந்த மாதிரி இருந்து தான் இந்த பயிற்சி நான் செஞ்சுட்டு வரேன். அப்போ 21 நாள் கழித்து வரும்போது சிவராத்திரிக்கு எல்லாருக்கும் தீட்சை கொடுக்கும்போது மற்ற நாளில் 100% அப்படின்னா சிவராத்திரிக்கு 1000% பவர் வந்து ஒவ்வொரு உடம்புல இறங்கும். அதனால் இதை எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த பயிற்சிக்கு வரணும் அப்படின்னா அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வரணும்? அவங்க வேற வீட்லயே ஏதாவது கடைபிடிக்கணும்? வேற ஒன்றும் தேவையில்லை. அவங்க வந்து பயிற்சி பெறையே ஆட்டோமேட்டிக்காக எப்பயும் போல நார்மலாக வந்தால் போதும். உடைகள் வந்து சாதாரணமாக லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். அவங்க வந்து வேறு எதுவும் எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி உணவு முறையில் கட்டுமானம்னா சைவ உணவுலேருந்து வரணும், சைவம் சாப்பிட்டு வரணும். அதாவது பின்னால் பயிற்சி பண்ணோம்னா போய் சாப்பிட்டு நம்ம வேண்டாம்னு சொல்ல வந்ததில்லை. ஆனால் கட்டாயமாக சைவ உணவு சாப்பிட்டு தான் வரணும். ஏதாவது மந்திரங்களோ ஏதாவது ஒரு விஷயங்களோ மக்களுக்கு இப்போ சொல்ல முடியுமா? எப்படி இதை கட்டாயமாக சொல்லலாம். அது வந்து நான் ஒரு மந்திரங்கள் கொடுக்குறேன், அந்த மந்திரத்தை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். மாற்றம் கிடைச்சோம்னாலும் நீங்கள் அதுக்கு தொடர்ந்து பண்ணி பார்த்துட்டு ஒரு 21 நாள் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் நேரடியாக பயிற்சி வரலாம். இப்போ வருகிற சமீப காலத்தில் பிப்ரவரி 9ஆம் தேதி நம்மளுடைய சென்னையில் நடக்குது. அதுக்கு அடுத்து பிப்ரவரி 26 ஈரோட்டில் மகா சிவராத்திரிக்கு சிவனோடு சிவராத்திரின்னு இந்த ப்ரோக்ராம் பேர். மிக பிரம்மாண்டமாக நடத்த போகிறோம். காலையில் பார்த்தீங்கன்னா கணபதி ஹோமம், அதே மாதிரி அதுக்கு அடுத்தது 16 லட்சம் கொண்டாட ஹோமம், 16 செல்வங்களை வரவழைக்கிறது, கணபதிக்கு சிவனுக்கு எல்லாத்துக்குமே வந்து கும்பாபிஷேகம், நடராஜர் பெருமாளுக்கு அபிஷேக ஆராதனை, இதெல்லாம் முடித்து பரதநாட்டியம் எடுத்து சினிமா பாடல்களுடைய இருக்கக்கூடிய சிவனோட பாடல்கள் பாடுறது இடையிடையில். அதே மாதிரி அந்த பயிற்சி எடுத்தவர்கள் அனுபவத்தை எல்லாம் அந்த இடத்துல ஷேர் பண்ணுவாங்க, அவங்களும் பேசுவாங்க. அது ஒரு விஷயம். அது இல்லாமல் புஸ்தக வெளியீடு பண்ண போகிறோம். 158 நாட்டில் வந்து அன்றைக்கி சிவராத்திரி அன்னைக்கு நான் என் கைப்பட எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம், அதாவது ஸ்ரீ மகாதர் பாபாஜியின் மகா கிரியா யோகம், சிவகிரியா யோகம் ஒரு அறிமுகம், ஸ்ரீ கந்தகுரையா அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகம் வெளியீடு பண்ணுறேன். அந்த புஸ்தகத்து மூலியமாக அவங்களுக்கு மிகப்பெரிய ரகசியங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். அதை கற்றுக்கலாம், வாங்கி படித்து பாருங்கள். அது மட்டும் இல்லை, இரவு கிரியானா என்ன, கிரியாவுடைய எத்தனை விதமான தத்துவங்கள் இருக்குது, இதில் எந்தெந்த கிரியா நல்லது, இந்த கிரியா மூலமே என்னென்ன நடக்க போகுது, எந்த கிரியா மூலமே நமக்கு பணத்தை இழுக்க முடியும், நாம் எப்படி செல்வந்தர் ஆக முடியும், அதுக்கு எப்படியெல்லாம் நம்ம மன விஷயத்தை உண்டு பண்ணிக்கிறது அப்படிங்கிற மிகப்பெரிய ரகசியெல்லாம் அங்கே சொல்ல போகிறேன். இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 3:20 to 4:20 இந்த பயிற்சி விடியகளை கொடுக்க போகிறேன். கொடுத்து முடிச்சுட்டு இது எல்லாருக்கும் தீட்சி கொடுத்து எல்லாத்தையும் வந்து 7 மணிக்கு அனுப்ப போகிறேன். அதனால் இந்த பயிற்சி எடுக்கும் போது சிவராத்திரி வந்து கலந்துக்கிட்டால் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். எல்லாரும் நடத்துகிற சிவராத்திரி வேற, நம்ம பண்ணுற சிவராத்திரி வேற. இந்த கடைசி 21 நாட்கள் வந்து சிவராத்திரிக்கு முன்னாடி நீங்க உணவருந்தாம தீட்சை கொடுக்கறதுக்காக ஒரு விரதம் இருந்து இருக்க போறீங்க இல்லையா? அதோடைய அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? அது எந்த மாதிரியான ஒரு விஷயம்? அதாவது பார்த்தீங்கன்னா 21 நாள் நான் பயிற்சி பண்ணி தூங்காமல் உணவு எடுக்காமல் நான் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்குள்ளே வந்து கெட்ட சக்திகள் எல்லாமே வெளியேறி கர்மவினைகள் இல்லாமல் மிகப்பெரிய இறைசக்தி ஆற்றலோட அந்த பிரபஞ்ச ஆற்றல் சக்தி நிறைஞ்ச உடலோடு வருவேன். அப்படி வரும் பொழுது எல்லாருக்கும் அந்த பயிற்சி சொல்லிக் கொடுத்து தீட்சை கொடுக்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய சக்தி இறங்க போகுது.
அப்போ வந்து அவங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மகிழ்ச்சியாக மாறும். அதுக்காக வருஷத்தில் ஒரு முறை எப்பயுமே ரெகுலராக 21 நாள் தொடர்ந்து பயிற்சி எடுப்பேன். அந்த 21 நாளில் வந்து கூடு விட்டு கூடு பாயக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொள்வேன். எனக்குள்ளே வந்து அந்த தன்மையை நான் பழகிட்டேன். இப்போ நான் பாபாஜி கோவிலுக்கு போய் தியானம் பண்ணுவேன், தியானம் பண்ணிட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி இதை வந்து பொய்யா நிஜமா அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. என்னுடைய உடம்புல வந்து 1 மணி நேரம் இதய துடிப்போ காற்றினுடைய சுவாசனமோ இல்லை பல்ஸோ எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் உடம்பு சாதாரணமாக அப்படி இருக்கப்படுது. அவங்கள ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சி எல்லாருக்குமே சொன்னாங்க. அதை வந்து நான் சிவராத்திரிக்கு வெளியீடு பண்ண போகிறேன். இந்த யோக முறை பண்ணும்போது ஏதாவது குறிப்பிட்ட நேரம் இருக்கா? காலையில பண்ணணும், மாலையில பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது? நிச்சயமாக இருக்குது. இது காலையில் பார்த்தீங்கன்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம். இந்த பிரம்ம முகூர்த்தம் பூமி சுற்றி வரும்போது இந்த 3:20 to 4:20 பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்துடைய ஆற்றல் சுற்றி இருக்கிற இடத்துக்கு இது போய் சேருது. அப்படி போகிறதுனால அந்த டைமில் நம்ம தியானம் பண்ணும்போது அந்த சக்தி நிறைய நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது ஈஸியாக நடக்க ஆரம்பிக்கும். அதனால தான் எல்லாருமே வந்து அந்த 3:20 to 4:20 இந்த பயிற்சி பண்ணிட்டு அப்புறம் தியானம் பண்ண சொல்லுவோம். அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நிறைய சக்தியை உள்வாங்கிக்க முடியும். ஸோ இப்போ இந்த யோக முறையை பின்பற்றணும் அப்படின்னா உடல் தூய்மை எந்த அளவுக்கு இருக்கணும், எத்தனை முறை குளிக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி? அதாவது ஒரு நாளைக்கு 2 முறை குளிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு முறை குளிச்சிங்க அப்படின்னா உஷ்ணம் வந்து வெளியேறாது. அதான் 2 நேரம் குளிச்சுட்டு பயிற்சி பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த யோக முறைகளை எங்களுக்கு பண்ணி காட்ட முடியும்? கட்டாயமாக பண்ணி காட்டும். அதாவது சாதாரணமாக நம்ம உடம்பு இப்படி வச்சு சேர்லேயே உட்காந்திங்களா இல்லை கீழே உட்காந்திங்களா, இடது கால் மேலே வலது கால் போட்டிருக்கணும், அதுதான் முக்கியம். அதே மாதிரி இந்த மாதிரி சின்முத்திரை பிடிச்சிக்கணும். சின்முறை பிடிச்சிட்டு முதுகுத்தண்டு நேராக இருக்கணும். உட்காந்து விட்டு முதுகுத்தண்டு கோணையாக இருக்கக்கூடாது, நேராக இருக்கணும். தலை நேராக இருக்கணும். இடது மூக்களை காற்றுட்டு வலது மூக்களை காற்று வர மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். கற்பனை பண்ணிட்டு தலையை நேராக வச்சுக்கிட்டு முதல்ல இடது மூக்களை காற்று இழுக்கணும், நல்லா அடக்கணும். அடக்கிட்டு வலது மூக்கோடையே வர்ற மாதிரி சவுண்டில் மானு வாய முடின்னு சொன்னாவே இம்முன்னு சவுண்டு வரும். அந்த மாதிரி பண்ணணும். நான் இப்போ பண்ணுறேன் பாருங்கள். இது மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள், மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். இந்த மாற்றங்களை நீங்கள் உணர்ந்தால் மட்டும் இந்த சிவராத்திரி வந்து கலந்துக்குங்க கட்டாயமாக. அப்படி நான் செஞ்சு இந்த பயிற்சியில் எதுவும் எனக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கட்டிய பணத்துக்கு உத்தரவாதம் தரேன், திரும்பி தருவேன். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதெல்லாம் இந்த பயிற்சி தொடர்ந்துடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். பாருங்கள் இப்போ. இந்த மாதிரி தொடர்ந்து 10 நிமிஷம் பண்ணுங்க. பண்ணிட்டு 2 கையும் தேய்ச்சி 2 கையும் கண்ணை துடைச்சிட்டு உள்ளங்கையை பார்த்துட்டு பூமியை தொட்டு வணங்கிட்டு அப்புறமா நீங்கள் எழுந்திரிச்சிங்க. இந்த மாதிரி ஒவ்வொருவரும் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அந்த இறைவனுடைய அருள் கடாசம் கிடைக்கும். சந்தோஷம் வாழலாம். உங்களுடைய மன டிப்ரெஷன் நீங்கும், நோய் நீங்கும், எந்த விதமான நோய் இருந்தாலும் வெளியே போயிடும். அதே மாதிரி உடலில் எல்லா விதமான சக்தி கூடுதலாயிரும். உங்களுடைய அல்சரு, கேன்சரு, ஹெச்ஐவி, டிபி, கல்லீரல், மண்ணீரல் பிரச்சனை, இந்த மாதிரி எந்தெந்த நோயில் உங்களுக்கு ஆரம்ப அறிகுறி இருக்குதோ அந்த மாதிரி இருக்கிற அத்தனை நோய்களையும் இந்த உடலை குணப்படுத்த முடியும். அதனால் மருந்தே உணவுன்னு சொன்னோம், உணவே மருந்துன்னு சொன்னோம். ஆனால் இது ரெண்டுமே இல்லாமல் உடலே மருந்துன்னு நான் சொல்கிறேன். இந்த உடல் இருக்கிற காற்று மூலியமாகவே மருந்து தயார் பண்ணிக்கலாம். அதனால் தயவு செய்து இந்த மூச்சு பயிற்சி செய்யுங்க, மிகப்பெரிய மாற்றத்தை அடையலாம். வந்து பறவைக்கிரியா, இந்த பறவைக்கிரியை வந்து 72,000 நாடினங்களையும் நம்மளை வந்து ஆரோக்கியப்படுத்துது. இது பறவை எப்படி பறக்குதோ அது மாதிரி நம்ம பறக்கிற மாதிரி தான். எப்படி போய் பறந்து போய் உட்காருதோ அது மாதிரி செய்கிறது. நான் இப்போ செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் உடல் முழங்கால் வலி, கை வலி, கால் வலி, தலைவலி, கிருகிருப்பு, மயக்கம், சுத்தம், பித்தம், இந்த மாதிரி கபம், அஜீரண கோளாறு,
வாயு தொந்தரவு, இந்த மாதிரி ப்ரெஷரு, சர்க்கரை, கொழுப்பு, இந்த மாதிரி வியாதி எல்லாமே சரியாகும். இது காலையில் முதல்ல எந்திரிச்சோடனே ஒரு பல் விளக்கிட்டு இந்த பயிற்சி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் உடல் அற்புதமாக மாறும். இப்போ செய்கிற பாருங்கள், இதான் பறவை கிரியாங்கிறது. ஒன்றும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 21 முறை காலையில், அதே மாதிரி சாயங்காலம் 21 முறை 2 நேரம் செஞ்சிங்கன்னா உடலில் நோய் இருக்கிற எல்லாத்துக்கும் சீக்கிரமாக குணமாகக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். நல்லா இருக்கிற காலையில் 21 முறை செஞ்சாவே இது பெரிய விஷயம். நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. இந்த கிரியா யோகா முறை குறித்து பல்வேறு தகவல்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம இந்த யோக முறையும் எங்களுக்கு பண்ணி காமிச்சிங்க. ரொம்ப நன்றி. மக்களாகிய நீங்க இந்த கிரியா யோகா முறையை கத்துக்கணும் அப்படின்னா February 26 சிவராத்திரி அதுவுமா ஈரோட்ல இருக்கிற பிளாட்டினம் மஹால்ல ஐயா இந்த மாதிரி பல பேருக்கு இந்த யோக முறையை கத்து தராரு. அண்ட் இதுக்கு நீங்க முன்பதிவு பண்ணியிருக்கணும். ஸோ கீழே தெரியுற அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்லயோ நீங்க முன்பதிவு பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா இந்த யோக முறையை இன்னும் நல்லாவே கத்துக்க முடியும். நன்றி.